இந்த வாழ்க்கை நீ தந்தது. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று எக்காலமும் எக்காலமும் சோத்தரிப்பே. நேரமும் துதித்திடுவே, தாழ்த்தி பணிந்திடுவே, உம் நாமம் உயர்த்துவே, உம்மை பாடி மகிழுவே. என்னை தாழ்த்தி ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபை இச்செய்தியை ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையின் தலைப்பு என்னவென்று சொன்னால், தேவனிடத்தில் என்னுடைய வீடு என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவனிடத்தில் என்னுடைய வீடு அப்படி என்கிறதான தலைப்பிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு அதற்கான உதவிகளையும் அவர் செய்வாராக. இந்த நாளிலும் கூட இந்த செய்திக்கு ஆதாரமாக நாம் வாசிக்க போகிற வசனம் என்னவென்று சொன்னால், 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய 5வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ என்று சொல்லி இங்கே 2 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தினுடைய இந்த 5வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால தான் தேவனிடத்தில் என்னுடைய வீடு என்கிற தலைப்பிலிருந்து நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட நாம் இந்த வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். நீங்கள் இந்த 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் முதல் வசனத்திலிருந்தே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய ஆவியானவருடைய உதவியோடு கூட தாவீது கர்த்தருடைய நாமத்தை அவன் அங்கே பேசுகிறதையும் கர்த்தருடைய நாமத்தை புகழுகிறதையும் நம்மாலே பார்க்க முடிகிறது. இப்படி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தரை புகழ்ந்து கர்த்தரை குறித்து பேசினதான தாவீது இந்த 5வது வசனத்துக்கு வரும்போது அவர் இப்படி சொல்லுகிறார், தேவனிடத்தில் என்னுடைய வீடு இப்படி இராதோ என்கிற தலைப்புக்கு ஆதாரமாக என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் என்னுடைய எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ என்று சொல்லி தாவீது இங்கே இந்த வசனத்தை திட்டவட்டமாக நாம் அதை கொஞ்சம் ஆழமாக சிந்தித்து அதை ஆழமாக நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அதை உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால், நிறைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் இந்த வசனத்தில் அவர் வைத்திருக்கிறார் என்பதை நம்மாலே புரிய முடிகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
செய்வதற்காக. தாவீதை குறித்து நீங்கள் பார்க்கும்போது அவர் நிறைய வசனங்களிலே அவர் வீட்டை குறித்ததான நல்ல தெளிந்த ஒரு சிந்தனை உள்ளவராய் இருந்தார். தாவீதனுடைய வீட்டை குறித்து அவர் அநேக வசனங்களை அவர் வேதாகமத்திலே அவர் எழுதியிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. நீங்கள் புரிந்து கொள்ளும்படி அதே 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தின் 29வது வசனம் சொல்லுகிறது, இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் என்று சொல்லி அங்கேயும் 2 சாமுவேல் 7:29 அவர் வீட்டை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? உமது அடியானின் வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி அவனுடைய வீட்டின் ஆசீர்வாதத்துக்காக 7:29 அவன் எழுதியிருக்கிறதையும் நம்மாலே பார்க்க முடிகிறது. அதே போல சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 101 2வது வசனத்தில் சொல்லுகிறார், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு கூட காத்திருப்பேன் என்று சொல்லி வீட்டை குறித்ததான அதிக வசனங்களை தாவீது வசனித்திருக்கிறதை நம்மாலே அநேக இடங்களிலே வாசிக்க முடிகிறது. தேவன் தாவீதுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் என்றும் சொல்லி கர்த்தர் தாவீதுக்கு வாக்கும் கொடுத்திருக்கிறார். இங்கே தாவீது கர்த்தரை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தருடைய வல்லமைகளை குறித்து அவன் பேசிக்கொண்டே வந்தபோது இந்த 5வது வசனத்தில் சொல்லுகிறார், என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் அவர் எனக்காக நிச்சயமான நித்திய உடன்படிக்கை செய்து அவர் எனக்காக வைத்திருக்கிறார். அவைகளை எல்லாம் நான் பெறும்படி எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ என்று சொல்லி சொன்ன இந்த தாவீதினுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை அவர் நம்மோடும் கூட அவர் செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதாமோடு உடன்படிக்கை செய்தவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை செய்தார், நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்தார், தாவீதோடு கூட உடன்படிக்கை செய்தார், மோசேயோடு கூட உடன்படிக்கை செய்தார். மாத்திரமல்ல, இந்த புதிய ஏற்பாட்டின் இந்த கிருபையின் நாட்களில் வாழுகிற நம்மோடும் கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கை என்னவென்று சொன்னால், என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையை உங்களோடு கூட செய்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே நமக்கு அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். நமக்கு அவர் செய்த உடன்படிக்கையினாலே இன்றைக்கு நமக்குள்ளே தேவனிடத்தில் சேரும்படியாக தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான அதிகாரத்தை நாம் எதினால் பெற்றோம் என்று சொன்னால் தேவன் நம்மோடு செய்ததான அந்த உடன்படிக்கையினாலே நம்மாலே அவ்வாறு செய்ய முடிகிறது. உன் உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே உன்னுடையவர்களை விடுதலையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் எனக்கு தேவன் செய்த அந்த உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே என்னுடையவர்களையும் கூட என்ன செய்வாரா? அவர் விடுதலையாக்குகிற தேவனாக அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். இங்கே தாவீது சொல்லுகிறார், என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ. மீண்டும் சொல்லுகிறேன், வீட்டை குறித்து அதிக கரிசனை உள்ளதான இந்த தாவீது தேவனிடத்தில் இப்படி சொல்லுவதற்கான காரணம் என்ன? என்னுடைய வீடு இப்படி இராதோ என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்று தாவீது விரும்பினார் என்று சொன்னால், நீங்கள் அதே 23ஆம் அதிகாரத்தின் மேலே உள்ள 4வது வசனத்தை அவர் கர்த்தரை குறித்தும் அவருடைய செயல்பாடுகளை குறித்தும் கர்த்தருடைய வல்லமையை குறித்தும் அவர் சொல்லுகிறார். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல அவர் இருப்பார் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி
உயர்த்தி பேசின இந்த தாவீது சொல்லுகிறான், என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை எனக்குள்ளாக உருவாகிறது ஆண்டவரே. எனக்கு விருப்பம் இருக்கிறது ஆண்டவரே, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இருக்க வேண்டும். ஆகையினாலதான் நாம் இந்த செய்திக்கான தலைப்பு கொடுத்திருக்கிறோம், தேவனிடத்தில் என்னுடைய வீடு. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்களும் கூட உங்கள் வீட்டை குறித்ததான கரிசனை உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கர்த்தர் அவ்வண்ணமே செய்வாராக. அல்லேலூயா. நம்முடைய வீட்டை குறித்தும் நாம் எப்பொழுதும் தேவனிடத்தில் அதிகமான கரிசனை உள்ளவர்களாக இருந்து விசுவாசத்தோடு கூட தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி என்னுடைய வீடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோமோ அப்படியே நம்முடைய வீட்டை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பது நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கிரியைகளில் அதுவும் ஒன்றாயிருக்கிறது. சகேயு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் அறிவோம். ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, அதாவது இந்த சகேவினுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய விருப்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் வீட்டை குறித்து விண்ணப்பிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுவும் நீங்கள் எப்படி விண்ணப்பிக்க வேண்டுமானால், ஆண்டவராகிய கர்த்தர் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வீட்டிலே அவர் காலையிலே மந்தாரம் இல்லாமல் என்னுடைய வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? உதிக்க வேண்டும். ஏசாயாவிலே சொல்லப்படுகிறது, உன் சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்னுடைய வீட்டிலே காலையிலே கர்த்தர் உதிக்க வேண்டும். எப்படி? நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் மந்தாரம் இல்லாமல் உதிக்கிறவர் என்று அவரை குறித்து சொல்லப்படுகிறது. மந்தாரம் என்று சொல்லும் போது நமக்கு தெரியும், அது ஒரு இருளான ஒரு காரியம், அதுல கொஞ்சம் டார்க்னஸ் இருக்கும். நம்ம எப்போதும் பார்க்கிற அந்த வெளிச்சத்தை நம்மாலே பார்க்க முடியும். ஆகையினால தான் தாவீது சொன்னான், என்னுடைய வீட்டில் காலையிலே மந்தாரம் இல்லாமல் நீங்க உதிக்கணும் ஆண்டவரே, இது என்னுடைய விருப்பம் என்று சொன்னான். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சங்கீதக்காரனாகிய தாவீது அவன் தன்னுடைய விருப்பத்தை அவன் சொல்லுகிறான். எப்படியானால், என்னுடைய வீட்டிலே நீர் மந்தாரம் இல்லாமல் உதிக்க வேண்டும், இது என்னுடைய விருப்பம். மாத்திரமல்ல, மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியில் இருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளுப்பை போல நீர் இருப்பீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அதை அறியும்படியான ஆண்டவரே ஆற்றலை எனக்கு தந்திருக்கிறார், அதை அறியும்படியான அபிஷேகத்தை எனக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலே மேலே சொல்லப்பட்ட வசனங்களை எல்லாம் வசனித்த இந்த தாவீதினுடைய விருப்பம், கர்த்தராகிய ஆண்டவரை குறித்து நான் இவ்வளவு உயர்த்தி சொன்னேன், இவ்வளவுக்கும் மேலாக என்னுடைய வீடும் இப்படி இருந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி அவன் தன்னுடைய விருப்பத்தை அங்கே தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட தேவனிடத்தில் எப்படி ஜெபிக்க வேண்டுமானால், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை ஆண்டவரே இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுத்து ஆண்டவரே இந்த உலகத்தில் பிறர் ஆண்டவரே இருப்பதை பார்க்கிலும் எங்களை ஆசீர்வாதமாக வைக்கும்படி இன்றைக்கும் எங்களை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறீர். இந்த உலக
உலக வாழ்க்கையில் வாழுகிற நாங்கள் எங்களுடைய வீடு உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே என்று சொன்ன தாவீது சொல்லுகிறார், மந்தாரம் இல்லாமல் என் வீட்டிலே நீர் காலையிலே உதிக்க வேண்டும் ஆண்டவரே, நீர் காலையிலே உதிக்க வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, தன் காந்தியினால் பூமியில் இருந்து புல்லை முளைப்பிக்கிற ஆண்டவரே, சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் என்னுடைய வீடு இருக்க வேண்டும். என்னுடைய வீட்டிலே இருள் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இருள் ரொம்ப மோசமான ஒன்று. ஆகையால் என்னுடைய வீட்டை குறித்தும் உங்களுடைய வீட்டை குறித்தும் நாம் கரிசனை உள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டிலே இருள் இராதபடிக்கு எல்லா இருளையும் கர்த்தர் நீக்கி நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அவர் மாற்றும்படியாக நாம் வாழுகிற வாழ்க்கையில் வெளிச்சம் உள்ளதாக மாறும்படியாக தேவனிடத்தில் இப்படி ஜெபிக்க வேண்டும், என்னுடைய வீட்டில் மந்தாரம் இல்லாமல் நீர் உதிக்க வேண்டும் ஆண்டவரே, இருள் இல்லாமல் இருக்கும்படிக்கு நீர் உதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, புல்லை முளைப்பிக்கிற ஆண்டவரே, அது தன் காந்தியினால் புல்லை முளைப்பிக்கிற அந்த சூரியனுடைய பிரகாசம் இருக்கு பாருங்க, அந்த பிரகாசத்தை போல என்னுடைய வீடு இருக்க வேண்டும். இருள் இல்லாமல் போக வேண்டும், அது என்னுடைய விருப்பம்தான். இருள் இல்லாமல் இருந்துவிட்டால் மட்டும் போதாது, அந்த சூரியனுடைய பிரகாசத்தை போல என்னுடைய வீடும் பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்ன இந்த தாவீதை போல நாமும் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். நம்ம எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிறோம் என்பது கர்த்தருக்கு அது காரியம் அல்ல. நாம் இருக்கிற வீட்டில் அனுதினமும் அவர் உதிக்கிறாரா, அவர் உதித்திருக்கிறாரா? மந்தாரம் இல்லாமல் உதிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வீட்டிலே அவர் உதித்திருக்கிறாரா? அந்த சூரியனுடைய பிரகாசத்தை போல என்னுடைய வீடு, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பமானது அது வெளிச்சமாயிருக்கிறதா? இதை கவனிக்கிறவர்களாயிருக்க வேண்டும். ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னால் அதற்காக கரிசனையோடு கூட ஜெபிக்கிறவளாக ஒரு குடும்ப தலைவன் இருக்க வேண்டும், ஒரு குடும்ப தலைவி இருக்க வேண்டும் என்பது தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு அறிவிக்கப்படுகிற தேவனுடைய சத்தியமான வார்த்தை. நீங்கள் இதை குறித்து நீங்கள் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டும். நான் எவ்வளவு பெரிய வீட்டில் இருக்கிறேன்னு சொல்லி அதை பார்த்து பெருமைப்படுவதற்கோ அல்லது அதை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கோ ஒன்றுமில்லை. தாவீதினுடைய வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கும்போது வீட்டின் அளவு பெரிதல்ல, ஆனால் என்னுடைய வீட்டிலே மந்தாரம் இல்லாமல் உதிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் அனுதினமும் அவர் உதித்திருக்கிறாரா என்று கவனித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். இருள் இல்லாமல் இருக்கிற என் வீடு, சூரிய வெளிச்சமும் என்னுடைய வீட்டிலிருந்து அது பிரகாசிக்கிற அந்த வெளிச்சத்துக்கு அநேகர் ஓடி வரத்தக்கதாக என்னுடைய வீடு வெளிச்சம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ தாவீதினுடைய ஆசை, என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, காலையில் மந்தாரம் இல்லாமல் உதிக்கிற தேவனாகிய கர்த்தர் முதலாவது என்னுடைய வீட்டிலே உதிக்க வேண்டும். சூரியனானது தன்னுடைய காந்தியினாலே பூமியில் இருந்து புல்லை முளைப்பிக்கிற போது அந்த சூரியனுடைய பிரகாசம் எப்படி இருக்கிறதோ அந்த பிரகாசத்தை என்னுடைய வீட்டிலே அவர் பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று விரும்பினதான தாவீது அந்த விருப்பத்துக்காக அவன் செய்யத்தக்க ஒன்றை அவன் கவனமுள்ளவனாய் இருந்தான். அதற்காக செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரிடத்துல போய் என் வீட்டை ஆண்டவரே வெளிச்சமாக்குங்க, மந்தாரம் இல்லாமல் உதிங்கன்னு சொன்னால் மட்டும் போதாது. அதற்காக நாம் செய்ய வேண்டியவைகள் என்ன? அதற்காக நாம் பட வேண்டிய பிரயாசங்கள் என்ன? அதிலையும் நாம் சற்று கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆகையினால தான் அந்த 5வது வசனத்தில் சொன்னா, சகலமும் எனக்காக திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய உடன்படிக்கையை நீங்க எனக்குள்ள ஏற்படுத்திட்டீங்க. எனக்கு தெரியும் நீங்க எனக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கீங்க. ஆனால் இந்த உடன்படிக்கையின்படி என்னுடைய வீடானது மந்தாரம் இல்லாமல் கிறிஸ்து உதிக்கிறவராகவும் சூரிய வெளிச்சத்தை போல் என்னுடைய வீடு இருக்கும்படியாகவும் நீர் எனக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர். ஆனால் இந்த உடன்படிக்கை எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்கு நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? எனக்கு கிடைத்திருக்கிற எல்லா ரட்சிப்பும்,
எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க வேண்டும். அல்லேலூயா, வளர்ந்தோங்க வேண்டும். கர்த்தர் எனக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் அந்த ரட்சிப்பு ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? வளர்ந்தோங்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். பூரண ரட்சிப்பும் ஞானமும் தேவனுடைய காலங்களினுடைய உறுதியாயிருக்கிறது. ஆகையால் பூரண ரட்சிப்பு நமக்குள்ளாக வரும்படிக்கு நாம் தேவனிடத்தில் வீட்டை குறித்து விண்ணப்பிக்கிற நாம் கவனத்தோடு கூட அதற்காக நான் செய்ய வேண்டிய முயற்சியையும் நான் செய்கிறேன். ஆண்டவரே, என் வீட்டை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லும்படி அதற்காக நாம் எடுக்க வேண்டிய முதலாவது நடவடிக்கை என்னவென்று சொன்னால், என்னுடைய ரட்சிப்பு வளர்ந்தோங்க வேண்டும். அதற்கும் நீங்க தான் உதவி செய்யணும். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி சகேயுவுக்கு அறிவிக்கப்பட்டதனுடைய காரணம் என்ன? தேவன் அந்த சகேயுவை அவர் சந்தித்தார். அவன் தேவனிடத்தில் தன்னுடைய காரியங்களை அவன் சொல்லி, ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னான். யாரிடத்தில் ஆகிலும் நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்று சொன்னான். அவனுடைய வீட்டுக்கல்லவா ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு வந்திருக்க நாம் தேவனுடைய காரியங்களிலே தேவன் நமக்கென்று தந்த அந்த ரட்சிப்பை குறித்ததான அந்த ஒரு காரியம் நமக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவன் எனக்கு தந்ததான ரட்சிப்பு வளர்ந்தோங்க செய்யும். ஆண்டவரே, என்னுடைய வீட்டிலே அவர் காலையிலே மந்தாரம் இல்லாமல் உதிக்கும்படி, சூரியனுடைய பிரகாசம் என்னுடைய வீட்டிலே பிரகாசிக்கும்படி அவர் உதிக்கும்படி விரும்புகிற நான், அதற்காக நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய ரட்சிப்பு வளர்ந்தோங்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறவளாக இருக்க வேண்டும். மாத்திரமல்ல, அதை குறித்ததான வாஞ்சை எனக்கு இருக்கிறது. என் வீட்டை குறித்ததான வாஞ்சை எனக்கு இருக்கிறது. என் குடும்பத்தை குறித்ததான வாஞ்சை எனக்கு இருக்கிறது. ஆகையால் என்னுடைய வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்தில் விண்ணப்பிக்கிற நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கவனித்து கேட்கிறவராய் இருக்கிறபடியால் எனக்கு கர்த்தர் கொடுத்ததான அந்த ரட்சிப்பு வளர்ந்தோங்க வேண்டும். நான் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற வாஞ்சை வளர்ந்தோங்க வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது மாத்திரமல்ல, 84வது சங்கீதத்தை எழுதின கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட அவர்கள் எழுதின அந்த சங்கீதத்தை குறித்தும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், சங்கீதம் 84 3வது வசனம் இப்படி சொல்லுகிறது: என் ராஜாவும் என் தேவனும் ஆகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே என்று சொல்லி, இங்கே இந்த 84ஆம் சங்கீதத்தை எழுதின தேவனுடைய மனிதன் சொல்லுகிறான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடு, தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடு. ஆண்டவராகிய சமூகத்தில் ரட்சிப்பு வளர்ந்தோங்க செய்யும் என்று சொல்லுகிறதும், என்னுடைய வாஞ்சை வளர்ந்தோங்க வேண்டும் என்று செபிக்கிறதுமா இருக்கிற நமக்கு நிச்சயமாக கர்த்தர் நித்திய உடன்படிக்கை செய்த கர்த்தர் வீட்டையும் தருகிறார், நம்முடைய குஞ்சுகளுக்கு கூட்டையும் தருகிறார் என்று இங்கே சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களுக்கு மாத்திரமல்ல, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள், என் ஆத்துமா அவைகளின் மேல் வாஞ்சையாயிருக்கிறது என்று சொல்லி வாஞ்சையை வளர்க்கிறவர்களுக்கு கர்த்தர் வீட்டையும் கொடுக்கிறார், கூட்டையும் கொடுக்கிறார் என்று 84:3 சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் கவனித்து கேட்க வேண்டியது, கவனித்து செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், என்னுடைய வீட்டிலே கர்த்தர் மந்தாரம் இல்லாமல் உதிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். சூரிய பிரகாசத்தை போல் பிரகாசிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்னுடைய வீட்டிலே உதிக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். இப்படிப்பட்ட விருப்பங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், அதற்காக நான் செய்ய வேண்டிய காரியம், என்னுடைய ரட்சிப்பு வளர்ந்தோங்க வேண்டும், என்னுடைய வாஞ்சை வளர்ந்தோங்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒன்றை
ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், ஆசையாக இருந்தால் மட்டும் போதாது. நமக்கு ஆசை இருந்தால் மட்டும் போதாது. எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் ஒன்லி ஆசையை மட்டும் சொல்லக்கூடாது. எனக்கு இத்தனை ஆசைகள் இருக்கிறது, இத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றித்தர என் தேவனாலே ஆகும் என்கிற நம்பிக்கையோடு கூட நாம் என்ன செய்ய வேண்டுமானால் ரட்சிப்பு என்ன செய்யணும்? வளர்ந்தோங்கணும். வாஞ்சை அவர் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை, தேவனாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை, சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தின் மேல் வைத்திருக்கிற வாஞ்சை வளர்ந்தோங்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மந்தாரம் இல்லாமல் அவர் உதிப்பார். இருளை நாம் ஒரு நாளும் என்ன செய்வது கிடையாது? பார்ப்பது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையிலே இருளை நாம் ஒரு நாளும் பார்ப்பது கிடையாது. ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படிக்கு அவர் இந்த பூமியிலே உதித்தவர், இந்த பூமியிலே அவர் தோன்றினவர். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லப்படுகிறது. ஒரு நாள் எனக்குள்ளும் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த வெளிச்சத்தினாலே இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளையாய் இன்றைய வரைக்கும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இனியும் நான் அந்த வெளிச்சத்தின் பிள்ளையாய், என்னுடைய வீடு வெளிச்சம் உள்ளதாய், என்னுடைய வாழ்க்கை வெளிச்சம் உள்ளதாய், என் பெண் சந்ததி வெளிச்சமுள்ள சந்ததியாய் இருக்கும்படிக்கு என்னுடைய வாஞ்சை வளர்ந்தோங்க வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய ரட்சிப்பு வளர்ந்தோங்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மீண்டும் சொல்லுகிறேன், நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது. என்னுடைய ஆசைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அது மாத்திரம் போதாது, என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய ரட்சிப்பும் நிறைவேறுவதற்கு நான் தேவனோடு கூட சில உடன்படிக்கையை செய்ய வேண்டும். அவர் எனக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார். சகலத்தையும் அவர் எனக்கு நிச்சயமான நித்திய உடன்படிக்கையாக அவர் செய்திருக்கிறார். நான் தேவனோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய ரட்சிப்பு வளர்ந்தோங்கணும். ஆண்டவரே, அதற்காக நான் பிரயாசப்படுகிறேன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க சகேயு வகை தேடினானே, அவனுடைய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததே, அவன் ஆபிரகாமின் குமாரனாக மாற்றப்பட்டானே. என்னுடைய ரட்சிப்பு வளர்ந்தோங்க நானும் ஆண்டவரே அதற்கான வகையை தேடி 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 என்னுடைய ரட்சிப்பை வளர்த்து கொள்ளணும். எனக்குள்ளே வாஞ்சை பெருகணும். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தராகிய தேவனே, என் ராஜாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையிலே அடைக்கலான் குருவிக்கு வீடு, தகைவிலான் குருவிக்கு குஞ்சுகளை வைக்கும் கூடும் இருக்கிறது. இது என்னுடைய வாஞ்சை ஆண்டவரே. இந்த வாஞ்சையை எனக்குள்ளே வளர்ந்தோங்க செய்யும் ஆண்டவரே என்று நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அவரோடு கூட நாம் உடன்படிக்கை செய்ய வேண்டும். அந்த உடன்படிக்கையில் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு தேவைக்காக மாத்திரம் அல்ல, அல்லது என்னுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்கிற அந்த ஒரு கட்டத்தோடு கூட அல்ல, என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற ஆண்டவரே என்னுடைய வாஞ்சை வளர்ந்தோங்க நான் என்ன செய்ய வேண்டும்? தேவனிடத்தில் ஒப்புரவாகி ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட நான் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாதமாக நான் நடக்கவும், ஆசீர்வாதமாக தேவனோடு கூட வாழவும், ஆசீர்வாதமான பாத்திரமாய் தேவ சமூகத்தில் ஜீவிக்கவும் ஆண்டவரே எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி வாஞ்சையும் ரட்சிப்பும் வளர்ந்தோங்க செய்யும் ஆண்டவரே என்று நாம் தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைய மனிதர்கள் எதற்கெல்லாமோ தங்களை அர்ப்பணம் செய்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்னுடைய ரட்சிப்பும் என்னுடைய வாஞ்சையும் நிறைவேற வேண்டும் என்றால் தேவன் என்னுடைய வீட்டிலே அவர் மந்தாரம் இல்லாமல் உதிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை எனக்கு இருக்கிறபடியால் என்னுடைய ரட்சிப்பும் என்னுடைய வாஞ்சையும் அவர் வளர்ந்தோங்க செய்ய வேண்டும் என்பது எல்லாம் இது நம்முடைய சுய பிரயோஜனத்துக்கானவைகள் தான். நாம் நீதிமானாய் இருப்பதினால் கர்த்தருக்கு லாபம் இல்லை.
அல்லது நாம் பாவிகளாய் இருப்பதினால் கர்த்தருக்கு நஷ்டமும் இல்லை. நாம் நீதிமான்களாய் இருந்தால் நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதம், பாவிகளாய் இருக்கிறவர்களுக்கு பாவிகளுக்கான தண்டனை. ஆகையால் இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், என்னுடைய வீட்டை குறித்து, என் வீட்டில் கர்த்தர் இருள் இல்லாமல், ஆண்டவரே மந்தாரம் இல்லாமல் உதிக்க வேண்டும், சூரியனுடைய பிரகாசத்தை போல என்னுடைய வீடு பிரகாசிக்க வேண்டும் என்று என்னுடைய சுயலாபத்துக்காக, என்னுடைய சுய விருப்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். இது எல்லாமே எனக்கு தேவன் தரும்படியாக ஜெபிக்கிறேன். இதுக்காக நான் தேவனோடு கூட செய்கிற உடன்படிக்கை, என் ரட்சிப்பு நிறைவேற வேண்டும், வளர்ந்தோங்க வேண்டும், என் வாஞ்சை நிறைவேற வேண்டும், வளர்ந்தோங்க வேண்டும் என்று சொல்லி அவரோடு கூட நாம் உடன்படிக்கை செய்வோமானால் இதுவும் நம்முடைய பிரயோஜனத்துக்கு ஆனவைகள் தான். ஆனபடியால் ஏதோ நான் கர்த்தருக்காக பெருசா செஞ்சிட்டேன், பெருசா சாதிக்கிறேன், அப்படி இல்லை. எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்காக அவர் செய்தார். அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தப்பட்டது. ஆனபடியால் எல்லாம் நம்முடைய பிரயோஜனத்துக்கானவைகள் தான். ஆகையால் தேவனிடத்தில் நீங்களும் நானும் இப்படி சொல்ல வேண்டும், ஆண்டவரே என்னுடைய வீட்டிலே நீர் மந்தாரம் இல்லாமல் உதிக்க வேண்டும், சூரியனுடைய பிரகாசத்தை போல என்னுடைய வீட்டிலே பிரகாசம் இருக்கும்படி நீர் உதிப்பீராக, நீர் உதிப்பீராக, நீர் உதிப்பீராக. இதற்காக நான் ஆண்டவரை ஆசைப்பட்டு உம்மிடத்தில் கேட்கிறேன். இதற்காக உமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். ஆண்டவரே என்னுடைய ரட்சிப்பு வளர்ந்தோங்கட்டும், நான் கர்த்தர் பேரிலே வைத்திருக்கிற வாஞ்சை வளர்ந்தோங்கட்டும் என்று சொல்லி நீங்களும் நானும் நம்முடைய பிரயோஜனத்துக்காக கர்த்தரோடு கூட ஒப்புரவாவோம் என்று சொன்னால், இந்த வீட்டை குறித்து இந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்களுடைய வீடு கர்த்தருக்கு முன்பாக இருக்கும்படி 7:29 2 சாமுவேல் 7:29 சொன்னது போல இப்போதும் அது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக என்று சொல்லி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வீட்டை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் சொல்லும்போது அது அப்படியே உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். நீங்கள் தைரியமாய் சொல்லலாம், நானும் கூட தைரியமாய் சொல்லலாம், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? ஏனென்று சொன்னால் என்னுடைய ரட்சிப்பை வளர்ந்தோங்க செய்தார், என்னுடைய வாஞ்சையை வளர்ந்தோங்க செய்தார். இப்போ என்னால் தைரியமாக சொல்ல முடிகிறது, எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என்று சொல்லி என்னுடைய வீட்டிலே நான் உத்தம இருதயத்தோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தரோடு கூட ஒப்புரவாவோம் என்று சொன்னால் நம்முடைய வீட்டை கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து ஆசீர்வதிக்க, அவருக்கு முன்பாக அது ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்படியான ஆசீர்வாதத்துக்கு நேராக தேவன் நம்மை நடத்துவாராக. ஆமென். நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்தது. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பே நன்றியோடு. உம்மை ருசித்தே